பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பாங்கிற்கு பதில் கூறுவது வாஜிபாகும். அதனை முஅத்தின் கூறுவது போன்றே கூறலாம், அல்லது இவ்வாறும் கூறலாம். முஅத்தின் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று முதல் தடவை சொன்னதும், மர்ஹபம் பில் காயிலீன அதலா, நீதிமொழி கூறுபவருக்கு சோபனம் உண்டாகட்டும். முஅத்தின் இரண்டாவது முறை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொன்னதும், வ மர்ஹபம் பிஸ் ஸலாத்தி அஹ்லம் வ சஹ்லா, தொழுகையை கொண்டு சோபனம் உண்டாகட்டும் என்று சொல்ல வேண்டும். முஅத்தின் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும்போது நாம் அதனையே திரும்ப சொல்ல வேண்டும். முஅத்தின் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று முதல் தடவை சொல்லும்போது, ஸல்லல்லாஹு அலைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் தூதரே தங்கள் மீது அல்லாஹ் அருள் புரிவானாக என்று கூற வேண்டும். முஅத்தின் இரண்டாவது முறை அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னவுடன், குர்ரத் ஐனி பிக யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் தூதரே தங்களை கொண்டு எனது கண் குளிர்ந்து விட்டது என்று கூற வேண்டும். முஅத்தின் ஹய்ய அலஸ் ஸலாஹ் என்று இருமுறை கூறும் பொழுது, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம், யாதொரு பாவத்தை விட்டும் விலகிக் கொள்ளுதலும் இன்னும் நன்மைகளை செய்ய இயலுதலும் மிக்க மேன்மையும் உயர்த்தியும் உள்ள அல்லாஹுவின் உதவியை கொண்டே தவிர வேறில்லை என்று கூற வேண்டும். முஅத்தின் ஹய்ய அலல் ஃபலாஹ் என்று இருமுறை கூறும் பொழுது, மாஷா அல்லாஹு கான வமாலம் யஷா லம் யகுன், அல்லாஹ் நாடியது நடைபெறும், இன்னும் அவன் நாடாதது நடைபெறாது என்று கூற வேண்டும். முஅத்தின் ஃபஜ்ருடைய பாங்கில் அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்று கூறும் பொழுது, சதக்த வ பரர்த வ பில் ஹக்கி நதக்த, உண்மையை சொன்னீர், இன்னும் நன்மை புரிந்தீர், மேலும் உண்மையை கொண்டு மொழிந்தீர் என்று கூற வேண்டும். முஅத்தின் இகாமத்து சொல்லும்போது கத் காமத்திஸ் ஸலாஹ் என்று கூறும் பொழுது, அகாமஹல்லாஹு வ அதாமஹா, அல்லாஹ் அதை நிலைநிறுத்துவானாக, மேலும் அதை நியமமாக்குவானாக என்று கூற வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பாங்கிற்கு பதில் கூறுவது வாஜிபாகும். அதனை முஅத்தின் கூறுவது போன்றே கூறலாம், அல்லது இவ்வாறும் கூறலாம். முஅத்தின் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று முதல் தடவை சொன்னதும், மர்ஹபம் பில் காயிலீன அதலா, நீதிமொழி கூறுபவருக்கு சோபனம் உண்டாகட்டும். முஅத்தின் இரண்டாவது முறை அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொன்னதும், வ மர்ஹபம் பிஸ் ஸலாத்தி அஹ்லம் வ சஹ்லா, தொழுகையை கொண்டு சோபனம் உண்டாகட்டும் என்று சொல்ல வேண்டும். முஅத்தின் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும்போது நாம் அதனையே திரும்ப சொல்ல வேண்டும். முஅத்தின் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று முதல் தடவை சொல்லும்போது, ஸல்லல்லாஹு அலைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் தூதரே தங்கள் மீது அல்லாஹ் அருள் புரிவானாக என்று கூற வேண்டும். முஅத்தின் இரண்டாவது முறை அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னவுடன், குர்ரத் ஐனி பிக யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் தூதரே தங்களை கொண்டு எனது கண் குளிர்ந்து விட்டது என்று கூற வேண்டும். முஅத்தின் ஹய்ய அலஸ் ஸலாஹ்
என்று இருமுறை கூறும் பொழுது லா ஹவுல வலா கூவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம், யாதொரு பாவத்தை விட்டும் விலகி கொள்ளுதலும் இன்னும் நன்மைகளை செய்ய இயலுதலும் மிக்க மேன்மையும் உயர்த்தியும் உள்ள அல்லாஹுவின் உதவியை கொண்டே தவிர வேறில்லை என்று கூற வேண்டும். முஅத்தின் ஹய்ய அலல் ஃபலாஹ் என்று இருமுறை கூறும் பொழுது மாஷா அல்லாஹு கான வமாலம் யஷா லம் யகுன், அல்லாஹ் நாடியது நடைபெறும், இன்னும் அவன் நாடாதது நடைபெறாது என்று கூற வேண்டும். முஅத்தின் ஃபஜ்ருடைய பாங்கில் அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்று கூறும் பொழுது சதக்த வபரர்த வபில் ஹக்கி நதக்த, உண்மையை சொன்னீர், இன்னும் நன்மை புரிந்தீர், மேலும் உண்மையை கொண்டு மொழிந்தீர் என்று கூற வேண்டும். முஅத்தின் இகாமத்து சொல்லும்போது கத்காமத்தி ஸலாஹ் என்று கூறும் பொழுது அகாமஹல்லாஹு வ அதாமஹா, அல்லாஹ் அதை நிலைநிறுத்துவானாக, மேலும் அதை நியமமாக்குவானாக என்று கூற வேண்டும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பாங்கிற்கு பதில் கூறுவது வாஜிபாகும். அதனை முஅத்தின் கூறுவது போன்றே கூறலாம், அல்லது இவ்வாறும் கூறலாம். முஅத்தின் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று முதல் தடவை சொன்னதும் மர்ஹபம் பில் காயிலீன அதலா, நீதிமொழி கூறுபவருக்கு சோபனம் உண்டாகட்டும். முஅத்தின் இரண்டாவது முறை அல்லாஹு அக்பர் என்று சொன்னதும் வ மர்ஹபம் பிஸ் ஸலாத்தி அஹ்லம் வ சஹ்லா, தொழுகையை கொண்டு சோபனம் உண்டாகட்டும் என்று சொல்ல வேண்டும். முஅத்தின் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லும்போது நாம் அதனையே திரும்ப சொல்ல வேண்டும். முஅத்தின் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று முதல் தடவை சொல்லும்போது ஸல்லல்லாஹு அலைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் தூதரே தங்கள் மீது அல்லாஹ் அருள் புரிவானாக என்று கூற வேண்டும். முஅத்தின் இரண்டாவது முறை அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று சொன்னவுடன் குர்ரத் ஐனி பிக யா ரசூலல்லாஹ், அல்லாஹுவின் தூதரே தங்களை கொண்டு எனது கண் குளிர்ந்து விட்டது என்று கூற வேண்டும். முஅத்தின் ஹய்ய அலஸ் ஸலாஹ் என்று இருமுறை கூறும் பொழுது லா ஹவுல வலா கூவத இல்லா பில்லாஹில் அலியில் அலீம், யாதொரு பாவத்தை விட்டும் விலகி கொள்ளுதலும் இன்னும் நன்மைகளை செய்ய இயலுதலும் மிக்க மேன்மையும் உயர்த்தியும் உள்ள அல்லாஹுவின் உதவியை கொண்டே தவிர வேறில்லை என்று கூற வேண்டும். முஅத்தின் ஹய்ய அலல் ஃபலாஹ் என்று இருமுறை கூறும் பொழுது மாஷா அல்லாஹு கான வமாலம் யஷா லம் யகுன், அல்லாஹ் நாடியது நடைபெறும், இன்னும் அவன் நாடாதது நடைபெறாது என்று கூற வேண்டும். முஅத்தின் ஃபஜ்ருடைய பாங்கில் அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்று கூறும் பொழுது சதக்த வபரர்த வபில் ஹக்கி நதக்த, உண்மையை சொன்னீர், இன்னும் நன்மை புரிந்தீர், மேலும் உண்மையை கொண்டு மொழிந்தீர் என்று கூற வேண்டும். முஅத்தின் இகாமத்து சொல்லும்போது கத்காமத்தி ஸலாஹ் என்று கூறும் பொழுது அகாமஹல்லாஹு வ அதாமஹா, அல்லாஹ் அதை நிலைநிறுத்துவானாக, மேலும் அதை நியமமாக்குவானாக என்று கூற வேண்டும்.